அனைவருக்கும் வணக்கம். சர்க்யூட் தியரி எக்ஸாம் வந்து 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதில் இப்போது மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஒன் வேர்டில் 20 ஒன் வேர்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு உண்டான ஆன்சரும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதை நோட் பண்ணி வச்சிங்க. ஒரு பேனா ஒரு பேப்பர் எடுத்து வச்சிங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை கவனித்து எழுதுங்க. கண்டிப்பாக இந்த 20 ஒன் வேர்டில் கண்டிப்பாக ஒரு 10 ஒன் வேர்டாவது வரும். கரெக்டுங்களா? இப்போ பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the SI unit of resistance is, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். the SI unit of resistance is, இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் உடைய யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம். ஆன்சர் ஏ. ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ, ஓம். ரெசிஸ்டன்ஸ்னுடைய அலகு ஓம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஓம்ஸ் லா ஸ்டேட் தட், இது என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட். ஓம்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, வோல்டேஜுக்கு நேர் விகிதத்தில் தான் கரண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாவது கொஸ்டினுடைய ஆன்சர் ஏ தான். மூணாவது பாருங்களேன். த பவர் டிசிபேட்டட் இன் எ ரெசிஸ்டர் இஸ், என்ன ஃபார்முலானா, பவர் பின்னு சொல்லுவோம். பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் சி. நல்லா கவனிச்சிங்க. மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, ஐ ஸ்கொயர் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதுதான் ஆன்சர். த பவர் டிசிபேட்டட் இன் எ ரெசிஸ்டர் இஸ் ஐ ஸ்கொயர் ஆர். ஃபோர்த்து பாருங்களேன். த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி 3 ரெசிஸ்டர் கனெக்டட் இன் தி சீரியஸ். அப்போது ஒரு 3 ரெசிஸ்டரை நம்ம சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R1 + R2 + R3. திஸ் இஸ் ஆன்சர் வில் பி எ பி. ஃபோர்த்துக்கு ஆன்சர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பி அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா? அஞ்சாவது கொஸ்டினுக்கு பாருங்களேன். தெவினியன்ஸ் தேரம் இஸ் எ அப்ளிகபிள் ஒன்லி டு, தெவினியன்ஸ் தேரம் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு, ஆன்சர் இஸ் எ லீனியர் நெட்வொர்க். என்ன ஆன்சர் இதுக்கு? லீனியர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் கன்சிஸ்ட் ஆஃப், ஆன்சர் என்னென்னா, நார்டன்ஸ் தேரம் எதுக்காக பயன்படுதுன்னா, கரண்ட் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்டன் அப்படின்னாலே கரண்ட் சோர்ஸ் இன் ஏ பேரலல் வித் தெவினியன்ஸ் தேரம். ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. இப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம்? பார்ட் ஏல 6 கொஸ்டின் பார்த்துருக்கோம். மறுபடியும் ரிப்பீட்டட் சொல்கிறேன் பாருங்கள். தி SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். ஆன்சர் ஏ. ரெண்டாவதுக்கு ஓம்ஸ் லா ஸ்டேட் தட், ஆன்சர் V directly proportional I, A answer. The power dissipated in a resistor is I square R, C. நாலாவது பார்த்தீங்கன்னா, the total resistance of the 3 resistor connected in the series, ஆன்சர் R1 + R2 + R3. அஞ்சாவதுக்கு தெவினியன்ஸ் தேரம் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு லீனியர் நெட்வொர்க், ஆன்சர் இஸ் ஏ. ஆறாவது பாருங்கள். நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் கன்சிஸ்ட் ஆஃப், ஆன்சர் பி, கரண்ட் சோர்ஸ், பி, கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். மொத்தம் 6 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்தது படிப்படியாக 6 கொஸ்டினாக பார்க்கலாம். மொத்தம் 20 கொஸ்டின் இருக்குது. நல்லா கவனிங்க. திருப்பி திருப்பி கேட்டிங்கன்னா ஒன் வேர்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாடல் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் இது. கண்டிப்பாக இந்த 20 கொஸ்டினில் கண்டிப்பாக எத்தனை கொஸ்டின் வரும்? ஒரு 10 கொஸ்டின் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக உட்காந்து படிங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே இந்த எக்ஸாம் ஓரியன்டாக போட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துட்டுருக்கோம். ரைட்டுங்களா?